ஆபிரகாமை குறித்து நாம் சிந்திக்கலாம். ஊர் என்னும் கல்தேயர் தேசத்தில் இருந்த ஒரு ஆள், இன்னொரு விதத்தில் விக்கிரக ஆராதனையில் இருந்த ஒரு ஆள், தேவனை அறியாத ஒரு மனுஷன். அவனுடைய பழைய பெயர் ஆபிராம். ஆபிராம்னா அர்த்தம் என்ன? பழைய பேர் ஆபிராம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க, சும்மா சத்தமா சொல்லுங்க. ஆபிராம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தகப்பன். ஆபிரகாம் அப்படின்னா திரள் ஜனத்துக்கு தகப்பன். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆபிராம் அப்படின்னா தகப்பன். ஆபிரகாம்னு கர்த்தர் மாற்றினார். அப்படின்னா நீ திரள் ஒரு குடும்பத்துக்குள்ள ஆள் இல்லை, நீ திரள் ஜனத்துக்கு யாரு? தகப்பன் சொல்லி மாற்றினார். ஒரு விசுவாசி சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னால எந்த சுபாவத்தில் இருந்தாலும் சரி, ஒரு ஊழியக்காரன் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால எந்த சுபாவத்தில் இருந்தாலும் சரி, அந்த ஊழியத்துக்கு வந்த பின்பு, அபிஷேகம் பெற்ற பின்பு அவனுடைய லைஃப் ஒரு தகப்பனா என்ன செய்யணும்? மாறும். பிதா உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும், அப்படின்னா நீ அந்த ஸ்தானத்திலிருந்து என்ன செய்யணும்? மன்னிக்கணும். பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரணர. அப்போ அந்த ஸ்தானத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? வரணும். பிதா தயாளனா இருக்கும் பொழுது நீ என்ன செய்யக்கூடாது? வன்கண்ணனாய் இருக்க கூடாது. அப்போ இந்த பாதையில் வந்துட்ட பின்பு நாம் பிதாக்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பல வெற்றிகள் இருக்கிறது, பல தோல்விகளும் இருக்கிறது. அது நம்ம சுத்திகரிப்புக்கு சில காரியங்களை எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீங்க பைபிளில் படிச்சீங்கன்னா இந்த பஞ்சம் வரும்போது தான் நல்ல ஆவிக்குரிய ஜனங்கள் எல்லாம் டைவர்ட் ஆகிறாங்க. ஒரு தர்த்தரம், ஒரு பஞ்சம், ஒரு சூழ்நிலை மாறும்போது நீங்கள் அதை ரொம்ப இடத்துல படிக்கலாம். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் கூட இப்படி ஒரு பாதை வந்தது. உடனே அவனும் அதே மாதிரி தான் புறப்பட ஆரம்பித்தான். அதே போல் நகோமியினுடைய வாழ்க்கையில் ஒரு பஞ்சம் வந்தது. அப்பவும் அவங்க இப்படி தான் போனாங்க. சூனேமியாளுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பஞ்சம் வந்தது. அவளும் சொத்துக்கத்தெல்லாம் விட்டுட்டு எங்கே போயிட்டா? புறப்பட்டு போயிட்டா. இப்படி நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா பஞ்சம் அநேகருடைய வாழ்க்கையை தெய்வத்தை விட்டு திருப்புது. அது வசனம் கேட்கக்கூடாத பஞ்சமாக இருக்கலாம், எழுத்தின் பிரகாரமான தருத்திரமாகவும் இருக்கலாம். வசனத்தை கேட்காம அந்த நல்லா கவனிக்கணும். இங்கே உங்களுக்கு தான் கூட்டம், எனக்கா கூட்டம்? வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்சங்கிறது வசனத்தை கேட்காம நம்ம ஒதுங்கி போறதை காண்பிக்கிறார். வசனம் பொழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. உபாகம் 32:2 படி வசனம் சபையில் என்ன செய்யுது? மழையை போல பனியை போல என்ன செய்யுது? பொழியுதுன்னு தான் கர்த்தர் சொல்றார். அப்போ வசனம் அனுப்பப்படுது, நாம் அதை கேட்க போறதில்லை, அதுக்கு சரண்டர் பண்றதில்லை. என்னுடைய வசனத்துக்கு நடுங்குறவனை நான் நோக்கி பார்ப்பேன். அதனால நம்முடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். பஞ்சம் வந்த உடனே இவன் என்ன பண்ணிட்டாங்க? எகிப்துக்கு போனாங்க. இது பின்மாற்றத்தை காண்பிக்கிறது. எந்த சூழ்நிலையும் எங்க போகக்கூடாது? ஒரு தேவனுடைய பிள்ளை எகிப்துக்கு போகக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் போகக்கூடாது. எகிப்துக்கு போகும்போது தான் நமக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகுது. அவர்கள் திரும்பி போக மனதாக இருந்தாலும் என்ன செஞ்சிருக்கலாம்? திரும்பி போயிருக்கலாமே. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்றார். அவங்க திரும்பி போகணும்னு நினைச்சிருந்தா நெஞ்சிருப்பான், திரும்பி போயிருப்பான். அந்த ஜனங்களும் பாருங்க, இடையில நாங்கள் எகிப்திலேயே இருந்து விட்டால் எங்களுக்கு நலமா இருக்கும்னா, எகிப்தில் இருந்துட்டு தான் நல்லா இருந்திருக்குமே, எகிப்தில் என்ன அடக்கம் பண்ண இடம் இல்லையா, நாங்கள் அங்கே மறிச்சிருந்தா என்ன செய்யும் இருக்கோம். அங்குள்ள எகிப்தில் இருக்கிற வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், வெள்ளை பூண்டு இவைகளை நாங்கள் என்ன செய்கிறோம்? நினைவு கூறுகிறோம் சொல்றாங்க. இந்த வருஷத்தில் நம்ம எகிப்துக்கு எத்தனை ட்ரிப் திரும்பி வந்திருக்கிறோம்? பின்மாற்றத்துக்கு, தோல்விக்கு, பழைய சுபாவங்களுக்கு, பழைய கோபங்களுக்கு, பழைய பழக்க வழக்கங்களுக்கு, ஜென்ம சுபாவங்களுக்கு. நம்முடைய பிறப்பிடம் எகிப்து தான் நம்முடைய பிறப்பிடம். அங்க திரும்பி வந்துட்டோமா? யோசிச்சு பாருங்க. எகிப்து அது ஒரு சுண்ணாம்பு காலவாய், அடிமைத்தனத்தின் வீடு, பார்வோனுடைய ஆளுகைக்குள்ள உள்ள ஒரு இடம், இருதய
கடினம். அவனுக்கு அற்புதங்கள் நடந்தா கூட, அடி விழுந்தா கூட நிச்சய மாட்டான், திருந்த மாட்டான். பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் என்ன செய்தாரு? கடின படுத்திருந்தார். அப்ப எகிப்துக்கு போனோம்னு சொன்னா நம்முடைய இருதய கடினத்தை காண்பிக்கிறது. இல்ல இல்ல இன்னைக்கு நான் அனுப்பிடுறேன், இன்னைக்கு நீங்க போயிடலாம் அப்படிமா. அரை மணி நேரம் கழிச்சு சொல்லுவான், அது எப்படி உங்களை விட்டுருவேன்? உடனே அவனுடைய இருதயம் என்ன செய்யும்? கடினமாகும். இது எதை காண்பிக்கிறது? நீ காலையில பிரதிஷ்டை பண்ற, மாலையில அதை உடைக்கிறாய். எப்பெல்லாம் நீங்க பிரதிஷ்டை பண்ணி அதை உடைக்கிறீங்களோ, அதை மீறுறீங்களோ, அப்பொழுதெல்லாம் நீங்க எங்க இருக்கீங்க? எகிப்துக்கு திரும்பி திரும்பி போயிட்டே இருக்கிறோம். ஆபிரகாம் எகிப்துக்கு போனான். இந்த வருஷத்துல 360 நாள் தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். இதுல எத்தனை ட்ரிப்பு நாம எகிப்துக்கு போனோம், எருசலேமுக்கு வந்தோம், எரிகோவுக்கு போனோம், எருசலேமுக்கு வந்தோம். இதுல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்ம எப்பெல்லாம் எகிப்துக்கு போனோமோ அப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள், எப்பொழுதெல்லாம் எகிப்துக்கு போனோமோ அப்பொழுதெல்லாம் போராட்டங்கள். அதுதான் ஆதியாகமம் 12:10 அவன் எகிப்துக்கு போனான். எகிப்துக்கு போனதுனால அங்க என்ன நடந்துச்சு? பார்வோனுடைய ஆள் இவளை தூக்கிட்டு போயிட்டாங்க. யார? சாரால தூக்கிட்டு போனது. இப்ப நீ போனீன்னா உன்னுடைய லைஃப் பிசாசு தூக்கிட்டு போயிடுவான். உன் ஊழியத்தை பிசாசு எடுத்துருவான், கண்ட்ரோல் அவன் பண்ணிடுவான். இவன் போனது எதுக்காக? பஞ்சத்துக்கு. ஏதோ சோறு கிடைக்கும்னு போனான், ஏதோ பழச்சிக்கலாம் அப்படின்னு. ஆனா அங்க போன இடத்துல நடந்தது என்ன? பார்வோன் அவனுடைய மனைவியாகிய ஆபிரகாமை சாராயை எடுத்துட்டு போயிட்டான். அங்க கொண்டு போயாச்சு. ஆபிரகாமுக்கு ஒன்னும் வாயும் பேச முடியல, கையும் பேச முடியல. லோத்து விஷயத்துல 318 வரை கொண்டு போய் சண்டை போட்டான். ஆனா இங்க என்ன செய்ய முடியாது? ராஜாட்ட நீ எகிப்துக்கு போயிட்டீன்னா உன்னால ஜெபம் பண்ண முடியாது, ஜெபத்துல உன்னால போராட முடியாது, உனக்கு நஷ்டங்கள் தான் வரும். உன் எலும்பில் எலும்பும் உன் மாம்சத்தில் மாம்சமுமானவள் சிறைப்பட்டு போனார். அது உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் உள்ளான மனுஷன் சிறைப்பட்டு போவதை காண்பிக்கிறது. எகிப்துக்கு போனீங்களா? அதுல எவ்வளவு நஷ்டம், குடும்பம் அசையும். ஆபிரகாமுக்கு வாய் பேச முடியல, அப்படியே அவ்வளவு அவங்க கொண்டு போயிட்டாங்க. இவன் பேசாம எங்க உட்காந்துட்டு இருந்தான்? இவனால் என்ன பண்ண முடியும்? அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். இவன் பேசாம இருக்கான். என்ன ஒண்ணு கை செத்து வாய் செத்து ஒண்ணுமே செய்ய முடியாம, ஐயோ இப்பதான் யோசிக்கிறான், நம்ம எங்க வந்திருக்க கூடாது, எகிப்துக்கு வந்திருக்க கூடாது. நீங்க இந்த நாட்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். சூழ்நிலை மாறிடுச்சு அப்படின்ட்டு டக்குன்னு எகிப்துக்கு போயிடக்கூடாது, பின்மாற்றத்துக்கு போயிடக்கூடாது, தோல்விகளுக்கு அடியெடுத்து வச்சிடக்கூடாது. 2வது ஆதியாகமம் 13:7. ஆனாலும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அவனை பஞ்சத்துல போய் அவன் மனைவி அங்க சிக்கிக்கிட்டாலும் கர்த்தர் கிருபையாய் இறங்கி அவளை என்ன செய்யறாரு? பாதுகாக்கிறார். நம்முடைய ஜனத்துக்கு பாருங்க எவ்வளவோ தோல்வியில் வருது. நம்முடைய ஜனம் வேண்டாம், நமக்கு எவ்வளவோ தோல்விகள் என்ன செய்யுது? வருது. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யறாரு? மன்னிக்கிறாரு, பாதுகாக்கிறாரு, நம்மை தப்புவிக்கிறார், கன்னிகளுக்கு விளக்குகிறார். நாம போய் தவறுகள் செய்யறோம், துணிஞ்சு செய்யறோம், தெரிஞ்சு செய்யறோம், வேணும்னே செய்யறோம், வேற வழி இல்லாம செய்யறோம், அப்படிலாம் போய் மாட்டிக்கிறோம். ஆனாலும் ஆபிரகாமுக்கு தேவன் எப்படித்தான் இருந்தாரு? உண்மையுள்ளவராய் இருந்தார். அவனை அங்க இருந்து அவனையும் பாதுகாத்தார், அவன் மனைவியையும் பாதுகாத்தார். இப்ப அடுத்த ஸ்டெப் என்னன்னா, வாக்குவாதம் உண்டாகுது. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். லோத்து யாரு? நீதிமான். நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அப்ப 2 பேரும் யாரு? விசுவாசி. ஆபிரகாமுக்கு லோத்து யாரு? க்ளோஸ் ரிலேஷன், அப்படிதானே? அண்ணம்மா என்ன சொல்லுங்க, என்ன முறை? நீங்க எல்லாம் சண்டே ஸ்கூல் டீச்சர் தானே? அவ்வளவு க்ளோஸ் ரிலேஷன். இப்ப 2 பேருக்கும் பயங்கரமான முதல்ல வாக்குவாதம் எங்க தான் வந்துச்சு? மந்தை மேய்ப்பருக்கு. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கு. இதை ஈஸியா யார் சால்வ் பண்ணணும்? இதை யார் சால்வ் பண்ண வேண்டிய ஆள் யாரு? பொறுப்பு யாருக்கு? ஆபிரகாமை விட லோத்து சின்ன பையன், வயசுல குறைஞ்ச ஆள். 1. 2வது
ஆபிரகாமுக்கு கானானின் தரிசனம் இருந்தது, இவனுக்கு கானானின் தரிசனம் கிடையாது. ஆனாலும் யார் கூட வந்துகிட்டே இருக்கான்? ஆபிரகாம் கூட வந்துகிட்டே இருக்கான். ஒரு சின்ன வாக்குவாதம். பாத்திரங்களை ஒன்று ஒன்று தாண்டி எடுத்து வைக்கும்போது என்ன வரும்? உரசல் வரும். இடிக்காம போகுமா? ஒன்று ஒன்று இடிக்காம போகுமா? கூட்டத்தில் உட்காடுறோம், லேசாக கைப்படும் கால்படும், எந்திரிச்சு போகும்போது யாரையாவது மிதிச்சிருவோம். பஸ்ஸில் போய் பாருங்க, ட்ரெயினில் போய் பாருங்க, இடி அங்கெல்லாம் இடி வாங்கிக்குவாங்க. பஸ்ஸில் போங்க, அவன் மிதித்து உருட்டி எடுப்பான், அதெல்லாம் வாங்கிக்குவாங்க. காசும் கொடுத்து இடியும் வாங்கிக்குவாங்க. ட்ரெயினில் பாருங்க, தொங்கிட்டு போனால் கூட அவன் இடித்து உருட்டுவான், ஆனாலும் வாங்கிக்குவாங்க. ஆனால் கோயிலில் ஒரு ஆள் லேசாக கைப்பட்டுருச்சு கால் பட்டுச்சுன்னா என்னது? என்னது? குற்றம். அப்படித்தானே? அங்கே காசு கொடுத்து இடி வாங்குவான். ஆனால் இங்கே தேவ சமூகத்தில் லேசாக ஒரு ஆள் லேசாக எந்திரிச்சு போகும்போது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய வருத்தம், துக்கம், சண்டை, அவ்வளோதான். உடனே அந்த லைன்லேயே உட்கார மாட்டாங்க, ஒரு 15 லைன் பின்னால் போய் உட்காந்துக்குவாங்க. இந்த மேட்டரை சிம்பிளா சால்வ் பண்ண வேண்டிய ஆள் யாரு? ஆபிரகாம். ஆனா சிம்பிளா கலத்தி விட்ட ஆளு யாருதான்? ரொம்ப ஞானமா வஞ்சகம் மாதிரி செஞ்சு அவனை கலத்தி விட்ட ஆள் யாருதான்? ஆபிரகாம் தான். ஒரு சின்ன மேட்ரு, அது எவ்வளவு சிம்பிள் மேட்டர் தெரியுமா? ரொம்ப சிம்பிள். கூப்பிட்டு மந்தை மேய்ப்பன 2 பேரையும் என்ன செஞ்சிருக்கலாம்? சத்தம் போட்டிருக்கலாம். எப்பா நீங்க 2 பேரும் சண்டை போட்டு எங்களுக்குள்ள சமான கடை உண்டு பண்ணக்கூடாது. நீ கிழக்க மேய்ச்சா நீ என்ன செய்ய? மேற்க மேய். அவன் வடக்க மேய்ச்சா நீ என்ன செய்ய? தெற்க மேய். ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? அவன் ஒரு துறவுல தண்ணி பாய்ச்சா நீ ஒரு துறவுல என்ன செய்ய? தண்ணி காட்டு. ஒதுங்கி போனா போயிட்டு இருப்பான். ஆபிரகாம் சொன்னா ஓடியே போயிட்டு இருப்பான். அவங்களுக்குள்ள உள்ள வாக்குவாதத்தை இவன் டக்குன்னு பயன்படுத்தி யாரை கூப்பிட்டு பேசிட்டான்? மேப்பற்றியே பேசல. யார்கிட்ட கூப்பிட்டு பேசினா? லோத்தை கூப்பிட்டான். நீ கிழக்க போனா நான் மேக்க போறேன், நான் மேக்க போனா நீ கிழக்க போற. டப்புன்னு ஒரே அடி சிசரை துண்டிச்சிட்டான். செய்யலாமா? நம்ம ஆளுங்க பட்டு பட்டுன்னு பேசுவாங்க. அவன் நான்கு நின்று சாகுற மாதிரி பேசுறது. குடும்பத்தில் கூட ஒரு சிலர்லாம் புருஷன்ட்ட படார்னு பேசிடுவாங்க. ஒரு சில மனைவிட்ட பயங்கரமா பேசுவாங்க. அதாவது மனசு முறிஞ்சு போற மாதிரி என்ன செய்வாங்க? பேசுவாங்க. ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன, மந்த மேய்க்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கும் சொல்லுங்க? இந்த ஆடு அங்கிட்டு கிராஸ் பண்ணி போயிருக்கும், அந்த ஆடு இங்கிட்டு கிராஸ் பண்ணி போயிருக்கும், இவன் அந்த ஆடை அடிச்சிருப்பான், துரத்தி விட்டுருப்பான். அப்படிதானே? உடனே அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்துருச்சு. வாக்குவாதங்கிறத சால்வ் பண்ணணும் உடனே. வாக்குவாதம்னா அது ஒரு நோய். வாக்குவாதம் என்னது? நோய். அந்த வியாதி யாருக்காவது இருக்கா? இந்த நோய் இருக்கா? ஜுரம் இல்லை, அது வேற ஒரு நோய். இந்த நோய் இருந்தா அவன் எப்ப பார்த்தாலும் லொக்கு லொக்குன்னு தான் இருக்கணும். ஏன்னா இந்த நோய் இருக்குது. என்னது? வாக்குவாதம். அவன் லேசா நல்லது பேசினாலும் சண்டைக்கு இழுத்துருவான். வாக்குவாதம். அந்த நோய் அதுக்கு பேர் என்னது? வாக்குவாத நோய். வாக்குவாதம்னா லேசா இப்படி போனாலும் ஏன் இவன் இப்படி போனாமா, இப்படி போனா ஏன் இப்படி பாவா, சிரிச்சுட்டா இன்னைக்கு புதுசா சிரிக்கிறான் அப்படிமா, சிரிக்காம போயிட்டா பாரு மூஞ்சி தூக்கிட்டு போறாமா. இவனை அந்த ஆவி வந்துருச்சு. 1 தீமோத்தி 6:4. நோய் கொண்டவன். எதை பத்தி நோய் இவனுக்கு? தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றிய நோய் கொண்டவன். இது ஒரு நோய். அது இந்த நோய் இருந்தா எல்லாத்துக்கும் வாக்குவாதம் தான். ஒரு பிரசங்கம் பண்ணா அதுக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணுவான், ஒரு சுத்திரி பூட்டனா அதுக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணுவான், ஒரு உபதேசத்தை சொன்னா அதுக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணுவான். வீட்டில் மனைவி ஒன்று சொன்னா அதுக்கு ஒரு வாக்குவாதம், புருஷன் ஒன்று சொன்னா அதுக்கு ஒன்று வாக்குவாதம், எல்லாத்துக்கும் வாக்குவாதம். அது ஒரு 1 தீமோத்தி 6:4 தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவன். அந்த நோய் இருக்கா யாருக்காவது? கண்டுபிடிக்கலாம் அவங்களெல்லாம். ஆபிரகாம் அதை சால்வ் பண்ணல, ஈஸியா துரத்தி விட்டான். யார? அடுத்த வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 13:7-8. அடுத்த வருஷம். பாத்தீங்களா?
பிரிச்சது யாரு? பிரிஞ்சு போகலாங்கிற உபதேசத்தை சொல்லி கொடுத்ததே யாரு தான்? ஆபிரகாம் தான். நமக்குள்ள இப்படி செய்யவே கூடாது. குடும்பத்தை பிரிக்கிறது, ஒருத்தர் பிரிக்கிறது, ரூமை மாத்திக்கிறது. இனிமேல் நான் இந்த ரூமில், நீ உனக்கு இந்த ரூம் பிடிக்காவிட்டால் நீ என்ன செய்யலாம்? அடுத்த ரூம் போய்விடலாம். இது என்ன ஹாஸ்டலா? அவ்வளவுதான். ஒரு வீட்டில் ஒரு சிஸ்டர் இந்த ரூம்ல வராதன்னு சொல்றாங்கல்ல, எதுக்கு திருப்பி இந்த ரூமுக்கு வரீங்கன்னு புருஷனை சொல்லிட்டா. அதோடு அவன் வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ல வரக்கூடாதான். யாரு வரக்கூடாது? இவளை வச்சு என்ன பண்றது? இது கல்யாணம் கட்டும் போதே அக்ரிமெண்ட் பண்ணும், 2 ரூமுக்குள்ள தான் வருவேன். வீட்டில் 2 ரூம் இருந்தால் ஒரு ரூமுக்கு தான் என்ன செய்வேன். அப்படியா? இவன் பாருங்க ரொம்ப சிம்பிளா கலத்தி விட்டான் அவனை. பிரிந்து போகிறதா இருந்தால் நீ என்ன செய்யலாம்? பிரிந்து போகலாம். அவன் உடனே பிரிஞ்சு போயிட்டான். லோத்து பிரிஞ்சு போனான்னு நம்ம சொல்றோம். அதுக்கு பிறகுதான் லோத்தினுடைய பார்வை நெஞ்சிருச்சு, மாறிடுச்சு. அதுக்கு பிறகுதான் அவன் சோதமை பார்த்தான். எப்படி தெரிஞ்சது? ஏதேனை போல தென்படுச்சு. அது வரைக்கும் அமைதியா வந்துட்டு இருந்தான். ஆபிரகாமுடைய முதல் குற்றம் எகிப்துக்கு போனது. 2வது குற்றம் லோத்தை பிரிச்சு விட்டது. பிரிச்சு விடக்கூடாது. நீங்க வாக்குவாதத்தை உடனே நெருப்பு அணைக்க தெரியணும். நெருப்பு என்ன செய்யக்கூடாது? எரியிற தீயில என்ன செய்யக்கூடாது? எண்ணெய் ஊற்றக்கூடாது. பட்டுன்னு அணைக்க தெரியணும். ஒரு ஃபயர் சர்வீஸ் மாதிரி உடனே நீங்க அணைச்சு ஸ்டாப் பண்ணிடணும். அவ்வளவுதான். பேசாதீங்க, சமாதானமா இருங்க. நான் ஒரு வீட்டில் நல்ல வசதி உள்ளவங்க, ரொம்ப பணக்காரங்க, பிள்ளைகள்லாம் ஒரு மெயின் மீட்டிங் போயிட்டு வருது. வீட்டுக்கு வந்தா புருஷனுக்கு மனைவிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம 2 பேரும் பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க. அந்த பிள்ளைங்க வந்துச்சு, என்னடா வீட்டுக்கு வந்தா வீடு பயங்கர போராட்டம், யுத்தகலம் மாதிரி இருக்கு. ஒரே அவங்க 2 பேருக்குள்ளேயும் புருஷனுக்கு மனைவிக்குள்ளேயும் பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அடி தடி ஆகி பெரிய சமாதானக்கேடாகி வாழ்வா சாவா. பிள்ளைகள் வரட்டும். பிள்ளைங்க எங்கேயோ மீட்டிங் போயிருக்கு. வந்த உடனே பேசுவோம். ஒன்னு நீ இருக்கியா, நான் இருக்கனா, அந்த பிள்ளை உனக்கா, எந்த பிள்ளை உனக்கா, இல்ல குடும்பம் பிரிச்சிடலாமா, இல்ல செத்துடலாமா, மொத்தமா போயிடலாமா. இப்படி ஒரு ஆவி என்ன செய்யுது? அந்த குடும்பத்தை அலக்கழிக்குது. பழைய கதைகளே பேசினது, ஓல்டு ஸ்டோரி பேசி 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 உட்காந்து முத்திருச்சு. இந்த நேரத்தில் பிள்ளைங்க இறங்கிட்டாங்க. பிள்ளைங்க இறங்கினா அதுங்க சந்தோஷமா கூட்டம் முடிச்சுட்டு இங்க வந்தா இங்க 2 எலியும் பூனையும் மாதிரி நினைச்சாங்க நிக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க விசாரிச்சது, அம்மா உடனே அப்பா இப்படிலாம் பண்ணிட்டாரு, எல்லா கதையும் சொல்லியாச்சு. உடனே அப்பா இல்ல இல்ல நான் அப்படி செய்யல, இப்படி இவ செஞ்சா அதனாலதான் இப்படிலாம் பேசினேன். அப்படியே 2 பேருக்கும் திருப்பியும் ஒரு யுத்தகலம் மாதிரி வந்துச்சு. பறக்குன்னு மூத்த பிள்ளை சொன்னா, எதுக்கு டேடி சண்டை கண்டையெல்லாம் போட்டு, ஏதாவது வாங்கிட்டு வாங்க, 4 பேரும் செத்துடலாம், முடிச்சிட்டு இந்த கதையை முடிங்க, உங்களோட எங்களுக்கு சமாதானமே இல்லை, முடிச்சிடலான்னு. உடனே மிரண்டாங்க 2 பேரும். யார் 2 பேரும்? அம்மாவும் அப்பாவும் சுத்தமா ஆட்டம் கண்டுடுச்சு. ஏன்னா பிள்ளைங்க 2 சொல்லிச்சு, வேணாம், உங்க 2 பேரோட எங்களால இருக்கவே முடியாது. டெய்லி நீங்க 2 பேரும் போடுற சண்டைகள், சமாதான கேடு, போறது பெந்தேகோஸ் பண்றதெல்லாம் நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கும் இல்லை, வேணாம், நாங்களும் வரல, இனிமே கோயிலுக்கும் வரல, எங்கேயும் வரல, விடு, மொத்தமா போயிடலாம். அவனே எல்லாரும் 2 பேய் அறிஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருந்துச்சு. என்னடா பண்றது, பிள்ளைங்க வளர்ந்த பிள்ளைங்க இப்படி சொல்லிவிட்டாங்களேன்னு அப்படியே உட்காந்துட்டு பாஸ்டர்ட்ட போகலாம். எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்க இருக்கீங்களா, வர்றோம், வான்னு சொல்லி. என்னன்னு கேட்டேன். இல்லை கொஞ்சம் பிரச்சனை. எனக்கு பிரச்சனைனா இவங்க தெரியும், இது நீர் போத்த நெருப்பு, அது பாட்டுக்கு போஞ்சிட்டே இருக்கிற கேஸு. எனக்கு என்னடா இது பிள்ளைங்க இப்போ தானே கூட்டம் முடிஞ்சு போச்சு, ஏதோ பிரச்சனை ஆகி போச்சு போட்டிருக்குன்ட்டு நான் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஜெபிச்சேன். வந்துட்டாங்க. அது 2 நிமிஷத்துல வந்துருச்சு. வண்டி காருக்கு சர்ன்னு நிப்பாட்டான். இந்த 2 நிமிஷத்துல கர்த்தர் என்ற சொன்னார். உட்கார்ந்த உடனே பழைய கதையை என்ன செய்யக்கூடாது, பேசாதன்னு சொன்னார். அந்த சப்ஜெக்டே பேசக்கூடாது, ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டுரு. வந்துச்சு. நான் உட்கார்ந்தேன். கர்த்தர் சொன்னதை நல்ல ஒன்றை சொல்லிடுறேன்னு சொன்னேன். என்னன்னு, பழைய சப்ஜெக்ட் 2 பேரும் பேசக்கூடாது. பேசின குடும்பம் சீரழியும். என்ன சொல்ற, உலகத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறியா, சபையில் இருக்கணும்னு ஆசைப்படுறியா, பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறியா, பேச மாட்டியா, 2 பேரும் பிரதிஷ்டை பண்ணு. நீ சொல்லு, நான் இனிமேல் பழைய கதையே பேச மாட்டேன். நீ சொல்லு, நான் பழைய கதையே பேச மாட்டேன். ஜெபம் பண்ணி பிள்ளைகள்கிட்ட ஒன்னும் அது போயிட்டு வாங்க, நல்லா இருக்காங்க. அந்த வாக்குவாதம் என்னது, அந்த ஆவி ஓடி போயிடுச்சு. உங்க வீட்டில் இருக்கா அந்த நோய்? சிம்பிள். ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா உடனே இருமல் வரும்.
அதே மாதிரி வீட்டில் ஒரு சின்ன வந்துட்டா உடனே என்ன வந்துடும், இழுத்துருவான். ஃபுல்லா கொக்கி போட்டு இழுத்து மறுபடியும் அதே வாக்குவாதம் தான். வாக்குவாதம் ஒரு நோய். அதை ஆபிரகாம் தீர்த்து வைக்காமல் அதை நிரந்தர பிரிவுக்கு காரணமாக மாற்றினான். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். போதும் போதும். ஆக்சுவலா இங்க வந்து பலி செலுத்திக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து 3 வயது கிடாரியை கொண்டு வா, 3 வயது வெள்ளாட்டு கடாவை கொண்டு வா, 3 வயது ஆட்டுக்கடாவை கொண்டு வா, ஒரு காட்டுப்புறாவை கொண்டு வா, ஒரு புறா குஞ்சை கொண்டு வான்னு சொல்றாரு. எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்றாக எதிராக வைத்தான். எல்லாம் ரெடி, எல்லாம் ரெடி. இப்ப பலி என்ன செய்ய போது, அங்கீகரிக்கப்படுற நேரம். ஆபிரகாமுக்கு என்ன வந்துருச்சு? எத்தனை மணிக்கு? எத்தனை மணி அது? 6 to 6:30 விசுவாசத்தின் தகப்பன் தூங்குறான் பாருங்க. அயர்ந்த நித்திரை. நித்திரை வந்து தூங்கணும், எல்லாருமே தூங்கினாதான், ரெஸ்ட் எடுத்தாதான் சரி வரும். ஆனா அயர்ந்த நித்திரை உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்தை செஞ்சிடும், படுக்க வச்சிடும். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை என்ன செய்வார்? பிரகாசிப்பார். தூக்கம் வந்து தேவை, எல்லாருக்கும் அந்த டைமிங் இருக்கு. ஆனா ஒரு சிலர் கும்பகர்ணம் நல்லா இருக்கானுங்க, தூங்கிட்டே இருக்கிறது. ஜபத்துல தூங்குறாங்க, ரூமுக்கு போனா தூக்கம், காலேஜ் போனா தூக்கம், வீட்டுக்கு போனா தூக்கம், எங்க போனாலும் தூக்கம் தூக்கம் தூக்கம். பிரசங்கம் நடக்கும்போது தூங்குறான், ஆவியில் நிரம்பும்போது தூங்குறான். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இங்க பலி செலுத்திட்டு முன்னால வச்சிருக்கு, இப்ப அக்னி இறங்க போகுது. கர்த்தர் சொல்றாரு, 3 வயது ஆட்டுக்கடா கொண்டு வா, 3 வயது கடாரியை கொண்டு வா, 3 வயது வெள்ளாட்டு கடா கொண்டு வா, ஒரு காட்டுப்புறா கொண்டு வா, ஒரு புறா குஞ்சு கொண்டு வாச்சு. எல்லாத்தையும் கொண்டு வந்து வெட்டி கிட்டி கிளியரா வச்சு பலிபடத்துல வச்சாச்சு. இப்ப என்ன செய்யணும்? அக்னி இறங்கணும். இவன் என்ன செஞ்ச ஆரம்பிச்சிட்டான்? தூங்குறான். சரியான அபிஷேகத்துல நிரம்புறாங்க, அங்கேயும் ஒரு 2-3 பேர் நெஞ்சிட்டு தான் இருக்கான், தூங்கிட்டு தான் இருக்கான். எப்படி இருக்கும்? ஸ்பிரிச்சுவல்ல தேவை, ஆனா ரெஸ்ட் தேவைங்கிறதுனால ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஜபத்தில் தூங்கி பழகக்கூடாது. பள்ளியில் தூங்கினவன் கல்வி இழந்தான், ஜபத்தில் தூங்கினவன் ஜெயம் இழந்தான். முடிஞ்சு போன கதை அது, உட்காந்துட வேண்டிதான். நீ 6:30 தூங்கினேன்னா கடைசியில் அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அக்னி இறங்குச்சோ இல்லையோ, என்ன கிடைச்சிருச்சு? உன் சந்ததி 400 வருஷம் எங்க போக போகுது? அடிமைத்தனத்துக்கு போக போகுதுன்னு ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சது. இது வாக்குத்தத்தமா? அதுக்கு பின்னால் உள்ளதான் சொல்லியிருக்கு, உன் சந்ததி எங்க இருக்கும்? 400 வருடம் அந்நிய ஜனத்தை சேவிக்கும். முடிஞ்சு வச்சா? ஜபத்துல தூங்குனீன்னா உனக்கு வாக்குத்தத்தம் கிடைக்காது, சாபமான வார்த்தைகள் கிடைக்கும். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் செய்தி வராது. உன் சந்ததி அடிமைக்குள்ள தனத்துக்குள்ள போகுங்கிற செய்தி தான் உனக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். ஜபத்துல தூங்குறீங்களா? ஒரு சிலர்லாம் பயங்கரமா தூங்குறாங்க. நமக்கு அந்த பழக்கத்தை நிறுத்தணும். 1 மணி நேரம், 2 மணி நேரம், ஒரு 4 மணி நேரம், 3 மணி நேரம், அவ்வளவுதான். இது புக்கில் போய் படிக்கிறது. 8 மணி நேரம் தூங்கினால் உடல் ஆரோக்கியமா இருக்கும். உடனே 8 மணிக்கு நைட்டு படுத்தாதான் காலையில் 8 மணி வரைக்கும் தூங்கலாம். காலையில் எழும்புறது 8:15, 9 மணிக்கு காலேஜ் போயிடுறான். எழும்புறது எத்தனை மணிக்கு? 8:15. சும்மா மிஷின் மாதிரி எழும்பி அது வரைக்கும் சோம்பேறியா கடந்துட்டு, அதுக்கு பிறகு எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அறக்க பறக்க விழுந்து எடுத்து ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டி விழுந்து ஓடி எங்கே போய் சேர்ந்துடுறான்? ஸ்கூலுக்கும். நம்ம பிள்ளைகளை வந்து சின்ன பிள்ளைகளையே நல்லா கண்ட்ரோலில் வளர்க்கணும். அதுங்களை தூங்க விட்டுறது. 8 மணிக்கு பஸ் வருதுன்னா 7:30 தான் நினைச்சிருது. எழுப்பி போட்டு சாத்துன்னு சாத்தி குளிப்பாட்டி எடுத்து கொண்டு போய் ரோட்டில் நிப்பாட்டுவாங்க பஸ்ஸுக்கு. இதே பழக்கம்னா அவன் ஜாகிர தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் தான் வச்சிருப்பான். இதை கொண்டு வந்து ஊழியத்தில் விட்டா அங்கே 7:30 தூங்குனது இங்கே 8:30 தூங்கும். ப்ரமோஷன். அங்கே வீட்டில் 7:30 வரைக்கும் தூங்கிட்டு இருந்த கேஸை ஊழியத்துக்கு கொண்டு வந்து விட்டா வந்துடும், ஊழியத்துக்கு வந்துடும். இங்கே எத்தனை மணிக்கு தூங்கும்? இங்கே 8:30 தூங்கும். ஏன்னா இங்கே ஸ்கூல் கிடையாதுல்ல, பஸ் கிடையாது.
நமக்கு ஆபிரகாம் அயர்ந்த நித்திரைக்குள் போனான். அன்னைக்கு அவனுடைய சந்ததி எங்க போச்சு? ஜப நேரத்தில் நீங்க ஜபத்தில் நிக்கலன்னா தோத்து போவீங்க. ஆதியாகமம் 15:13 சாபங்கள் அவனுக்கு வந்து சேர்ந்தது. எவ்வளவு நல்ல ஒரு மனுஷன் சாபத்தை வாங்கிட்டானே. வாசிங்க 13ஆம் வசனம். எப்படி இருக்கும் பாருங்களேன். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை, பயங்கரமான வார்த்தை. 400 வருஷம், ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம்? 400 வருஷம். ஒரு பெரிய அடிக்கு காரணமாயிடுச்சு. சாபத்தை நம்ம வாங்கக்கூடாது. தேவ சமூகத்தில் சாபத்தை வாங்கக்கூடாது. நானும் கூட தூங்கியிருக்கேன். நானும் தூங்காமலேயே முடிச்சுக்கிட்டு இருக்கிறாள்னு சொல்லிடக்கூடாது. எல்லாரும் பகுதியிலையும் தூக்கங்கள் உண்டு. நான் கூட ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது தூங்கி என்னை வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாரு. அப்போ ட்ரைனிங். ஒன்று நீ பிரசங்கம் பண்ண, இல்லை நான் பிரசங்கம் பண்ணினாரு. அவர் டென்ஷன் ஆகி பாதி வரைக்கும் என்னன்னே புரியல. ஃபுல் ஸ்விங்கில் போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்னைய பார்த்தார். ஒன்று நீ பிரசங்கம் பண்ணல, நான் பிரசங்கம் பண்ணுறேன்னாரு. நான் முழிச்சிட்டேன், உஷாராயிட்டேன். யாருக்கு எதுக்காக இதை சொன்னாருன்னு பாதி வரைக்கும் என்ன செய்யாது தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். திருப்பி அடுத்த நாள் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அவர்கிட்ட போய் சாரி, நான் உங்களுடைய பிரசங்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஒன்னே மாத்திரம் இல்லை, ஒன்னே மாதிரி ரொம்ப தூங்கணும், அதனால தான் ஒன்னே கையை காட்டினாரு. அவர் மலேசியாவிலேருந்து வந்து 5 நாள் ஸ்டடி, கண்டினியூ ஸ்டடி ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் நான் சிக்கு, ஆனாலும் 5 நாள் ஸ்டடியை விட்டுறக்கூடாதுன்னு போய் எங்கே உட்காந்தாச்சு, அங்கே உட்காந்தாச்சு. அங்கே உட்காந்த உடனே இது டயர்ட்னஸ் வந்துருச்சு. அப்படி அசந்துட்டேன் எழுதிக்கிட்டு இருக்கும்போது. இப்போ நான் என்ன சொன்னேன்னு சொல்லு அப்படின்னாரு. டக்குன்னு கேட்டார். எனக்கு முழிச்சிருக்கும் போது என்ன தெரிஞ்சதோ அதை சொல்லிட்டேன் டப்புன்னு, அதே ஸ்பீடில். அதனால் நான் சொல்கிறேன்னு சொன்ன உடனே நான் வந்து தூங்காத ஆள் இல்லை. ஆயாசமாய் தூங்கினதுனால் சிசரா என்ன செய்தான்? ஒரு பெண்ணின் கையில் அடிபட்டு செத்து போனான். சிம்சோன் தூங்கினபடினால் பிரதிஷ்டையை இழந்து கண்கள் பிடுங்கி சிறைச்சாலையிலே மாவரைக்க போனான். அதனால நம்ம இந்த நாட்களில் தூங்குனா நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை சந்திச்சு எங்கே தான் போவோம்? விழுகைக்குள்ளதான் போவோம். ஒரு பெரிய சாபத்துக்கு நாம் காரணர்களாய் மாறுவோம். அடுத்து ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாருக்காக? ஆதியாகமத்தில் 18ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சோதோமை அழிப்பேன்னு சொல்லிட்டாரு. இப்போ சோதோம்ல யார் இருக்கா? யார் இருக்கா? லோத்து இருக்கான். யார் அவன்? என்னதான் சண்டை போட்டு போயிட்டாலும் யார் அவன்? தன்னுடைய இனத்தான் இல்லையா? தான் ஆடாட்டாலும் எது ஆடுது? தசை ஆடுது. பாத்தீங்களா? அப்போ அந்த அதே சோதோம்ல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி இவனுக்கு என்ன வரல? மைண்ட் வரல. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அழிக்கப்பட போறாங்க, அவன் மைண்ட்ல அது வரல. இப்ப அவன் மைண்ட் குறுகிய கண்ணோட்டத்தில் வருது. 50 நீதிமான் இருந்தா அழிப்பீரோ, 40 பேரு, 20, 30 பேரு, 20 பேரு, எங்க வந்துட்டான்? 10. இன்னும் டைரக்டா எதான் பேர் சொல்லல. என் சொந்தக்காரன் ஒருத்தங்க இருக்கான்னு சொல்லல. அப்போ இனத்தின் அந்த ஆவி வேலை செய்தா? மாம்சத்தின் பந்தம் வேலை செய்தா? நமக்குள்ள இதுக்குள்ள வந்துட்ட பிறகு நாம் எல்லாருக்காக ஜெபிக்கணும். யோபு தன் சிநேகிதருக்காக என்ன செய்தான்? விண்ணப்பம் செய்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நம்முடைய ஜீவியத்தில் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இதுக்குள்ள வந்துட்ட பிறகு நீ ஆபிரகாமா இருக்கக்கூடாது. யாரா இருக்கணும்? ஆபிரகாமா இருக்கணும். இவன் ஆபிரகாம், இப்ப ஆபிரகாமா மாறிட்டான். ஆனா புத்தி இன்னும் ஏதா மாறல, ஆபிரகாமா மாறல. ஆபிரகாம் இந்த விஷயத்துல அவனை மட்டும்தான் மீக்கிறதுல மைண்ட்ல அப்படி வந்துட்டே வராம பாருங்க. 50ல இருந்து குறைஞ்சு எங்க வந்தாச்சு? 10ல வந்து நின்றுட்டான். 10ல வந்து நின்னா
கர்த்தர் சொன்னாரு 10 நீதிமான் இருந்தா நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். உங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறதை காட்டிலும், உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறதை காட்டிலும் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்காவிட்டால் குற்றம். சாமுவேல் சொல்றான், நான் உங்களுக்காக வேண்டுதல் பண்ணாது இருப்பேனானால் நான் பாவம் செய்கிறவனாயிருப்பேன். ஏன் நீ லோத்துக்காக போட்டு சண்டையை போடணும், எதுக்கு இருக்கணும்? அவனை அன்னைக்கு விடாம இருந்தா அவன் எங்க இருந்திருப்பான்? அவனுக்காக நீ ஜெபம் பண்ண வேண்டியல, அவன் கூடயே கானானுக்குள்ள வருவான். அவனுக்காக நீ போய் சண்டை போட்ட, அதுக்கு சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. நீ அவனை உன் கூடயே நெஞ்சிருக்கலாம், வச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு பாருங்க, இவன் லோத்துக்காக விண்ணப்பம் பண்றான். அப்ப மற்றவெல்லாம் என்னது? எவ்வளவு ஜனங்கள் அன்னைக்கு அழிஞ்சாங்க. நமக்கு இந்த பார்ஷியாலிட்டி, பட்சபாதமான ஆவி இருக்கக்கூடாது. விசுவாசத்தில் வந்துட்ட பின்பு நீங்க பட்சபாதம் உள்ளவளாய் இருக்கக்கூடாது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்டது? அதுல என்ன கிடையாது, அதுல பட்சபாதம் கிடையாது. ஞானத்துக்கு 7 தூண், அதுல 7 தூண்ல ஒரு தூண் என்னது? பட்சபாதம் கிடையாது. இதுக்குள்ள வந்துட்ட பின்பு நீங்க பட்சபாதம் காட்டக்கூடாது. ஊழியத்திலே கூட பட்சபாதம் காட்டிட்டீங்கன்னா அடி விழுத்துடுவார் கர்த்தர். அவரிடத்தில் என்ன கிடையாது? அவரிடத்தில் பட்சபாதம் கிடையாது. நீங்க உங்க ஆளு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு வேண்டியவங்க, அப்படிலாம் நீங்க பண்ணவே கூடாது. அப்படி நீங்க பண்ணும்போது தேவன் அந்த இடத்துல கிரியை செய்யக்கூடாதவராய் போய் விடுகிறார். பட்சபாதம் இருக்கா? நம்மளே, நம்முடைய குடும்பம், நம்ம பிள்ளை, நம்ம பையன். இப்போ சில இடத்துல 2 பிள்ளைங்க சண்டை போடும், இவங்க போய் நேர பக்கத்து பிள்ளைய போய் அடிச்சு தம்பிள்ளைய நெஞ்சிட்டு வந்துடுவாங்க, தூக்கிட்டு வந்துடுவாங்க. அது சரியா? சரியா தப்பா? நீ உன் பிள்ளைய அடிச்சுட்டு என்ன செய்யணும்? தூக்கிட்டு வரணுமே தவிர பக்கத்து பிள்ளைய அடிச்சுட்டு என்ன செய்யக்கூடாது, உன் பிள்ளைய தூக்கிட்டு வரக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். பட்சபாதம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டுச்சு, வந்துருச்சு. சரி, அடுத்ததாக ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இங்கதான் ஆபிரகாம் ஃபர்ஸ்ட் அடுத்த மெயின் ஃபெயிலியர்ல வர்றான். வாக்குத்தத்தத்துக்கு மாறான ஒரு பாவத்துக்கு இடம் கொடுக்கிற இடம் எதுதான்? கர்த்தர் அதுக்கு சொல்லியிருக்காரு, உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு அதுக்குள்ள இவன் டைவர்ட் ஆயிட்டான். எங்க சாரால் சொன்னான்னு சொல்லிட்டு இவன் யாரை சேர்த்துக்கிட்டான்? ஆகாரை சேர்த்தான். தவறு. வாக்குத்தத்தம் காலம் தாமதமானாலும் என்ன செய்யும்? நிறைவேறும். அது குறித்த காலத்தில் நிறைவேறும். அப்படித்தான் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கு. தரிசனம் காலதாமதமானாலும் என்ன செய்யும்? நிறைவேறும். வாசிங்க அந்த வசனம். நீ காத்திருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ காத்திருக்கணும். அபகூக் வாசிங்க. பாத்தீங்களா? இந்த வசனம் அவனுக்கு நம்பிக்கையில் இல்லை. அவன் அதுக்குள்ளேயே அவன் டைவர்ட் ஆயிட்டான், ஆகாரை சேர்த்தான். இது அடிமைத்தனத்தை நம்முடைய வாழ்க்கையில இணைப்பது, தோல்விகளை நம்முடைய வாழ்விலே இணைப்பது. ஜெயமான பாதையில் வந்துட்ட பின்பு நீங்க தோல்வியை உங்களுடைய வாழ்க்கையில இணைக்க கூடாது. எந்த விதத்திலும் தோல்வி நமக்குள்ள வர்றதுக்கு விடக்கூடாது. சாராய் சொன்னான்னு சொல்லிட்டு இவன் ஆகார சேர்த்துட்டான். அது அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய துக்கத்தையும். நீ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு முஸ்லீம் இருக்கிறதுக்கு காரணமே யார் தான்? இன்னைக்கு இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறதனுடைய மிகப்பெரிய காரணமே இந்த இன்சிடென்ட் தான். ஆகாருக்கு பிறந்தவன் தான் யாரு? இஸ்மாயில். அப்படித்தானே? கரெக்ட் தானா? இஸ்மாயில் யாரு? இஸ்மாயில் தான் முஸ்லிம். இஸ்மவேல் முடிஞ்சதா? அன்னைக்கு இந்த ஒரு தவறு தான். வாக்குத்தத்தம் நிறைவேறும், நீ காத்துரு. கர்த்தர் சொன்னதுல உண்மை உள்ளவர், அதுல ஒண்ணு கூட என்ன செய்யாது, தாமதிக்காது. எசேக்கியேல்ல சொல்லி இருக்கு,
12ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஒன்றாகிலும் தாமதிப்பதில்லை, இனி தாமதிப்பதில்லை. என் வார்த்தையெல்லாம் நிறைவேறும், உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆனா அதுக்கு முன்னால நீ போய் ஏதாவது அடிமைத்தனத்தில் போய் என்ன செய்யக்கூடாது, சிக்க கூடாது. ஒரு பெரிய துஷ்ட சந்ததி இன்னைக்கு தீவிரவாதம் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் யார் தான்? இந்த ஆகாரை சேர்த்தது. அதனால ரொம்ப இந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும். இது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 25:1 பாத்தீங்கன்னா இன்னொரு குரூப்பை மறைச்சு வச்சிருக்கான். இது பாத்தீங்களா, இது கடைசி லிஸ்ட்ல வருது. மெல்ல எப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, சாராய் மூலமா நான் உனக்கு ஒரு குழந்தையை, கவனிங்க எல்லாரும், சாராய் மூலமா நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன்னு சொல்லி இருக்கிறார். இவன் வாக்கு தத்தத்தை மீறி யார சேர்த்தாச்சு? ஆகார சேர்த்தாச்சு. அடுத்து யாருக்குமே தெரியாம இன்னொரு ஆள் சேர்த்து வச்சிருக்கான். அது யாரு? கேத்தூர் ஆள். எப்படி இருக்கும்? அதனுடைய காரணம் என்னன்னா, தன்னுடைய நிந்தையை போக்குறதுக்காக அவன் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கான்? போராடிக்கிட்டே இருக்கான். உன்னுடைய நிந்தையை போக்குறதுக்கு நீ உன்னுடைய நியாயத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர்ட்ட உன்னுடைய நீதி என்ன செய்யுது? உன்னுடைய நீதி யார்கிட்ட இருக்கு? கர்த்தர்ட்ட இருக்கு. உன் நீதி விளங்கும். நீ அதுக்காக வேற மாம்சீகமான முயற்சிகள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ பரிசுத்தவான்கிறத நிரூபிக்கிறதுக்கு நீ அங்க போய் நான் தப்பல்ல, நான் செய்யல, நான் பார்க்கல, நான் பேசல, நான் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்காக நீ அழுதுகிட்டு உபவாசம் போட்டுட்டு இருக்க வேண்டாம். உன்னுடைய நீதி கர்த்தர்ட்ட இருக்கு. அந்த நீதி கர்த்தர் விளங்க என்ன செய்வார். நீ உண்மையா இருந்தா கர்த்தர் உனக்கு உண்மையா இருந்தா என்ன செய்வாரு? உதவி செய்வார். இவன் தான் மேல ஃபால்ட் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இவன் யாரை போய் சேர்த்துக்கிட்டான்? அடுத்து கேத்தூரால சேர்த்து வச்சுக்கிட்டான். எப்படி இருக்கும்? நம்முடைய ஜீவியத்தில் நாம் மறுபடி தேவனுக்கு விரோதமாய், வாக்கு தத்தங்களுக்கு விரோதமாய் நாம் செயல்படக்கூடாது. அடுத்த ஆதியாகமம் 21:11 துக்கமா இருந்தது. தாம் மகனை பத்தி, தாம் பிள்ளைகளை பத்தி யாருக்காவது சொல்லிட்டா அவங்களுக்கு வருங்க பாருங்க. தாம் பிள்ளைய பத்தி யாருமே என்ன சொல்லக்கூடாது. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான், நல்லதுதான். ஆனா பிள்ளைய பத்தி சொன்னது அவனுக்கு பயங்கர துக்கமா இருந்துச்சு. ஆக்சுவலா விசுவாசி, அவன் விசுவாசத்தின் தகப்பன். அநேகருக்கு தாம் பிள்ளைகள் பண்ற தப்பை பத்தி சொல்லிட்டா அவ்வளவுதான். உங்க பிள்ளை சரியில்லைன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். உடனே இவங்க கோயிலுக்கு வர மாட்டாங்க. பிள்ளை சரியில்லைன்னு சொல்லிட்டா போதும், உடனே போட்டு அவனை போட்டு சாத்துன்னு சாத்துறது. அப்படி சரிங்களா? பிள்ளையை குறித்து சொன்ன வார்த்தை துக்கமா எண்ணப்பட்டது. பிள்ளைங்கள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்துல நீங்க கவனம் இல்லைன்னா அவங்களுக்கு, இப்ப நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்கு தான்? ஓடி ஆடி உழைக்கிறதெல்லாம் யாருக்கு தான்? எல்லாம் யாருக்குன்னு தான் சம்பாதிக்கிறீங்க? கத்தருக்காக வச்சுறீங்க? எல்லாம் பிள்ளைங்க தான் செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த பிள்ளைங்களை நீங்க நல்லபடியா வளர்த்து நீங்க என்ன செய்யணும்? ஆளாக்கணும். அப்சலோம் தப்பு செய்யறான், அம்னோன் தப்பு செய்யறான். இந்த தாவீதுக்கு அவனை சீர்படுத்துறதுக்கு சக்தி இல்லை. கேட்டா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ராஜான்னு சொல்றான். அம்னோன் தப்பு செஞ்சான்ல, அம்னோன் தப்பு பண்ணிட்டான். அவனை யார் கண்டிச்சிருக்கலாம்? யார் கண்டிச்சிருக்கலாம்? தாவீது கண்டிச்சிருக்கலாம். ராஜா அவனை கூப்பிட்டு ஒரு சிக்ஷை கொடுத்திருந்தா அவனை அப்சலோம் என்ன செஞ்சிருக்க மாட்டான்? கொண்டிருக்க மாட்டான். இவன் கோவப்பட்டானா, ஆனா என்ன செய்யல? அவனை போய் கண்டிக்கல, சிரிச்சிக்கல, ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவன் தான் எங்க வரப்போறான்? சிங்காசனத்துக்கு வரப்போறான். அதனால அவன் என்ன தப்பு பண்ணலாமா? கடைசியில் கர்த்தர் அப்சலோம் நினைஞ்சிட்டான், அவனை அடிச்சே கொண்டான். அப்சலோம் விரட்டிக்கிட்டு யார் போறது? தாவீது போறான். அது எப்படி? நான் சொல்றது கரெக்டா? அம்னோன் தப்பு செஞ்சதுக்கு தாவீது கோபம் கொண்டான், சீறி எழுந்தான், அவ்வளவுதான். சும்மா ஒரு மிரட்டல் உருட்டல், அதோட நிப்பாட்டியாச்சு. இப்ப அப்சலோம் அவனை அடிச்சே கொண்டுட்டான். ஏன்னா அவனுக்கு தான் தங்கச்சியை இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு போட்டு சாத்துன்னு சாத்தி வெட்டி கொண்டுட்டான். கடைசியில் இப்போ அப்சலோம் யார் விரட்டுறது? தாவீது விரட்டுறான். அப்ப என்ன? அம்னோன்னா ஒரு ஆளு, அப்சலோம்னா நீ பச்சைவாதம் பாக்குறியா? நீ அவனை ஒழுங்கா அப்பமே அவனை சரிப்படுத்திருந்தேன்னா
அப்சலோம் என்ன செஞ்சிருக்க மாட்டான், கொண்டிருக்க மாட்டான். சரி போறான், தகப்பன் சிரிச்சிட்டான், விடு, அடி வாங்கிட்டான், மன்னிச்சிருன்னு சொல்லியிருப்பான். நம்ம யார் மேலேயாவது கோபப்படுறோம், அவசியமில்லாத கோபங்கள். ஏலியுடைய பிள்ளைகள் தப்பு செஞ்சாங்க, அவனை அந்த பிள்ளைகளை கண்டிக்கிறதுக்கு இந்த ஏலிக்கு என்ன கிடையாது, தெம்பு இல்லை. திருப்பியா நீ பெட்டியை தூக்குற, இப்போ ஏன் ஊழியம் செய்கிற? அதனால தான் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தீமோத்தேயுல சொல்லியிருக்கு, ஒரு ஊழிய சபையில் ஒருத்தனுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கணும்னா அவன் பிள்ளை அடங்காதவர்கள் என்று பெயர் எடுத்திருந்தா அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, ஊழியம் கொடுக்கக்கூடாது. பயங்கரமாக இருக்கு. அடங்காத பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இங்கே ஊழியத்தில் தலையிட்டா பிரயோஜனம் இல்லை. உன் பிள்ளை சரியில்லாத பட்சத்தில் நீங்கள் பிள்ளைகளை பிடிச்சிட்டு அடிச்சுக்கிட்டு மற்ற ஊழியம் செய்யக்கூடாது. தீத்து 1 அதிகாரம் 6 வசனம். துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பெயரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனை சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்கு ஏற்படுத்தலாம், பந்தி ஊழியத்துக்கு ஏற்படுத்தலாம், டிராக்ஸ் ஊழியத்துக்கு ஏற்படுத்தலாம், ஏரியா பிரேயர் எடுக்க ஏற்படுத்தலாம். சரிதானே நான் சொல்றது? அப்படித்தானே? இவன் பிள்ளை அங்க ரவுடி பையலா சுத்திட்டு இருப்பான், இவங்க சபையில் உள்ள பிள்ளைகளை அடிச்சுக்கிட்டு கீழ்ப்படி, அன்பாயிரு, சமாதானமாரு. நீ உங்க வீட்டில் போய் முதல்ல என்ன செய்ய, அந்த உபதேசத்தை பண்ணு. மகனை பத்தி சொன்ன உடனே ரோஷம் யாருக்கு வந்துருச்சு? ஆபிரகாமுக்கு. அது எப்படி என் பிள்ளையை பத்தி சொல்லலாம்? சொன்னது யாரு? மனைவி தான் சொன்னா. ஒரு சிலருக்கு பாருங்க, வீட்டில் இந்த மனைவிமார் இந்த பசங்க பண்ற சேட்டையில போட்டு அடி அடி அடிச்சிருவாங்க. இந்த பிள்ளைங்க வந்த உடனே யார்கிட்ட சொல்லி கொடுக்கும்? தகப்பன்னு சொல்லும். இந்த தகப்பனுக்கு புத்தி இல்லாம வந்த உடனே யாரை பிடிச்சி அடிப்பான்? மனைவியை பிடிச்சி அடிப்பான். நான் சொல்றது உண்மைதான். ரொம்ப வீடுகள் எப்படி இருக்கு? ஏன்னா பிள்ளைய மனைவி என்ன செய்யக்கூடாதா? அடிக்க கூடாது. காட்டுக்கழுதையை தன்னிச்சையா திரிய விட்டவன் யார்? காட்டுக்கழுதை மாதிரி வளர்க்கணும்னு தான் ரெடி பண்றான். அது பின்காலத்தில் உனக்கு என்ன செய்யாது, உதவாது, அடங்காது. வீட்டில் அடங்கலைன்னா அது எங்க அடங்கணும்? தெருவில் அடிபட்டு தான் அடங்கும். வீட்டில் அடங்கலைன்னா எங்கதான் அடங்கும்? தெரியாதா? வீட்டில் அடங்காது தெருவில் அடங்கும், ஊர்ல அடங்கும். இங்க நீ சரிப்படுத்தலைன்னா அங்கதான் மாட்டோம். இவன் விஷயத்துல, இஸ்மவேல் விஷயத்துல அவனுக்கு சொன்ன உடனே இவனுக்கு பயங்கர துக்கம். அப்படியே சாப்பிடாம போய் உட்காந்துட்டான். தான் பிள்ளைய பத்தி எப்படி சொல்றாங்களே, தான் பிள்ளைய பத்தி எப்படி சொல்றாங்களே. தான் பிள்ளைய பத்தி ஏன் இப்படி சொல்றாங்க? தீனால் ஊர் சுத்திட்டு வந்தா, அவளை கண்டிக்கிறதுக்கு யாக்கோபுக்கு சக்தி இல்லை. ஏன் இப்படி சுத்துன, எப்படி வாழ்க்கையை கெடுத்துட்டு நடு ரோட்டில் நிக்கிறேன்னு சொல்றதுக்கு யாருக்கு சக்தி இல்லை? பொண்ணை அடக்கி வளர்க்கறதுக்கு யாக்கோபுக்கு சக்தி இல்லை. ஆனா சிமியோனும் லேவியும் போய் பட்டயத்தை எடுத்து வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு வந்துட்டான் அவ்வளவு வரையும். அது இவனுக்கு துக்கமா இருந்தது. யாருக்கு? நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். தீனால் சுத்துனதுக்கு யாக்கோபு ஒரு வார்த்தை சொன்னானா? நீ வெளியே போனது தப்பு, அங்க போய் பல்ல காட்டினது தப்பு, அவன் கூப்பிட்டான்னு நீ போனது தப்பு, வாழ்க்கை இழந்துட்டு வந்திருக்கிய ஒன்னு. அவளை என்ன செஞ்சிருக்கலாம்? கண்டிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டான். அதை விட்டுட்டு சிமியோனும் லேவியும் பிடிச்சி எல்லாரையும் வெட்டிட்டு வந்துட்டானுங்க, ஊரையே காலி பண்ணிட்டான். இவன் சொல்றான், என் பேரை கெடுத்துட்டீங்க, என் பேரை கெடுத்துட்டீங்க, என் வாசனையே நெஞ்சிருச்சு, கெட்டு போச்சு. உன் பொண்ணு ஊர்லாம் சுத்தி கெட்டு போனா அதுக்கு அதை பத்தி பேச்சு கிடையாது உனக்கு. இவன் போய் சண்டை போட்டானா அதுதான் நெஞ்சுதான். வாசிங்க ஆதியாகமத்தில் 34 அதிகாரம் 30 வசனம். இது எப்படி? தீனால பார்த்து சொல்ல வேண்டியது, நீ ஊர் சுத்தினதுனால என் மானம் மரியாதைலாம் கப்பல் ஏறி போச்சு, ஒன்னால என் குடும்ப பேர் கெட்டு போச்சு, சபை பேர் கெட்டு போச்சுன்னு சொன்னா பரவாயில்ல. யாரை படி சத்தம் போடுறான்? நீ முதல்ல செய்ய வேண்டியது செய்யாம ரெண்டாவது விளைவுகளை தான் நீ பேசுறீங்க. பிள்ளைய பத்தி சொன்னாங்களாம், உடனே கோபம் வந்துருச்சு. மகனை பற்றி சொன்னது ஆபிரகாமுக்கு மிகுந்த துக்கமா இருந்தது. அடுத்து ஆதியாகமம் 16:6.
இப்போ அவள் கல்யாணம் கட்டி கொடுத்த உடனே அவளை கட்டிக்கிட்டான். இப்போ அவள் வந்து சொல்கிறா இவ ஒரு மாதிரி பேசுகிறா அப்படின்னு உடனே ஃபுல் ஃப்ரீ யாருக்கு கொடுத்தாச்சு? அவளை துரத்தணும்னா துரத்து, கொல்லணும்னா கொல்லு, சாப்பாடு போடணும்னா போடு, போடாட்டா போடாத, என்னெல்லாம் பண்ணிக்கோ. யாருக்கு ஃபுல் கண்ட்ரோலு? மனைவிக்கு. அவ சாரா எப்படி ஆளு? பார்க்கறதுக்கு தான் அமைதியான ஆள், பண்றதெல்லாம் சேட்டை தான் பண்ணிட்டு இருப்பா. நான் அது ஒரு நாள் எடுக்கிறேன், அது தனியா எடுக்கிறேன். சாராய் தான் குழப்பவாதியில நம்பர் 1 யாரு? சாரா தான். இவ தான் ஆபிரகாம ட்ரிப் பண்ணிக்கிட்டே வர்றது, ஒன்னுலையும் ட்ரிப் பண்ணுவா. அவனை போய் அழுகிறது, இவளை வேணா மனைவியை வச்சுக்கோங்கிறது, வச்சுக்கிட்டு அவ அற்பமா என்ன இவ வந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்கிறது, உடனே அவளை இவன் துரத்த சொல்றது, துரத்தி விட்டுறது, திருப்பி சேர்த்துக்கிறது, திரும்ப இந்த பிள்ளை சரியில்லைன்னு சொல்லி துரத்துறது யார் தான்? இவ தான். கத்தர் வந்து வாக்கு தத்தம் கொடுத்தா பல்ல காட்டுறது, சிரிக்கிறதுனாக பரியாசம் பண்றது யார் தான்? இது ஒரு ஸ்டடி இருக்கு, வரட்டும், டைம் வரும்போது பார்ப்போம். தேவசித்தமா மனைவிக்கு செவி கொடுப்பது, நம்ம அப்படி செய்யக்கூடாது. நீங்க எந்த காரியத்தையுமே நீங்க உடனே அனலைஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணணும். சாராய் வந்து சொன்ன உடனே இந்த அடிமை பெண் என்னை என்ன செய்யறதில்ல, கனம் பண்றதே இல்லை, என்னை அற்பமா என்றா கர்த்தர் அதுக்கு நியாயம் தீர்ப்பாராங்க. யாருக்கு யார் நியாயம் தீர்க்கிறது? யாருக்கு யார் நியாயம் தீர்க்கிறது? அடிமை பண்ண கொடுத்தது நீ, அடிமை பண்ண துரத்த சொல்றது யாரு? நீ. இதுல வந்து ஆபிரகாம் சரியா செய்யலன்னா கர்த்தர் உமக்கும் எனக்கும் நின்று என்ன செய்வாராக? நியாயம் தீர்ப்பாராக. உடனே சாபம். ஆபிரகாம்கிட்ட புருஷன்ட்டே வம்பு இருக்கிற ஆளு இவ தான். ஆனா இவன் அவளுக்கு ஃப்ரீனஸ் கொடுத்துட்டான். தப்பு. நீங்க மனைவி பேச வேண்டிய இடத்துல மனைவி பேசணும், நீங்க பேச வேண்டிய இடத்துல நீங்க தான் பேசணும். நீங்க பேச வேண்டிய இடத்துல யாரை வச்சு பேசக்கூடாது? புருஷன் பேச வேண்டிய இடத்துல புருஷன் பேசணும், மனைவி பேச வேண்டிய இடத்துல யார் பேசணும்? மனைவி பேசணும். இந்த பெண்களுக்குள்ள சின்ன கசப்புகள் உண்டாகும், அந்த இடத்துல யாரை கொண்டு போய் உள்ள விடக்கூடாது? புருஷனை கொண்டு போய் விடக்கூடாது. பிரதர்ஸ் 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஏதோ வாக்குவாதம், அதுல கொண்டு போய் இவ போய் தலையை கொடுக்கக்கூடாது. அது சண்டை நெஞ்சிடும், முத்தி போகும். ஒரு குடும்பத்தில் அவங்களுக்குள்ள பிரச்சனை உண்டாகும். நான் ஒரு இடத்துல இருக்கும்போது அண்ணன் தம்பிகளுக்குள்ள ரொம்ப ஐக்கியமா இருந்தாங்க. சின்ன பையங்க, ஒரு 30 வயசு கூட 25-28 வயசு தான் இருக்கும். குட்டி குட்டி பசங்க பிஸ்னஸ் பண்ணி இடம் வாங்கினா, வீடு கட்டினா, மூத்தவன் கல்யாணம் கட்டிட்டான். ஒரு சின்ன தம்பி வந்து கொஞ்சம் எதிர்த்துட்டான். உடனே பஞ்சாயத்துக்கு யார் வந்தாச்சு? மூத்தவன் வந்துட்டான், மூத்தவன் ஒய்ஃபும் வந்துட்டான். இந்த பையன் 2 பேரும் உட்காந்துருக்கான், தம்பிமார் 2 பேரும் உட்காந்துருக்கான், அண்ணன் உட்காந்துருக்கான், அண்ணன் ஒய்ஃப் உட்காந்துருக்கான். அண்ணனுக்கு பேசுறதுக்கு சக்தி இல்லை, ஒய்ஃப் பேசினா. நான் சொன்னேன், நீ பேசக்கூடாது, நீ இந்த சப்ஜெக்டே பேசாத, எலும்பு. அவன் அண்ணன் தம்பி அடிச்சுக்குவான், நாளைக்கு இணைஞ்சுக்குவான், சேர்ந்துக்குவான். நான் இப்போ சமாதானம் பண்ணி விட்டுருவேன், நீ பேசாத, வாயை மூடிட்டு அமைதியா இரு. நீ சின்ன பிள்ளை, அமைதியா இரு. இவ பேசினா என்ன செய்யும்? சண்டை கொழுந்து விட்டு எரியும். அதனால் நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆபிரகாம் பேசி சால்வ் பண்ண வேண்டிய இடத்துல ஆபிரகாம் பேசி இருக்கணும், பேசவில்லை. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆபிரகாமுடைய அவிசுவாசம். போதுமா? கர்த்தர் திரும்ப திரும்ப சொன்னாலும் இவனுக்கு என்ன உண்டாகுது? அவிசுவாசம் தான் வந்துகிட்டே இருக்கு. அதனால தான் ஒரு பாஸ்டர் சொன்னாரு, அவனுக்கு 99 வயசுல தான் எதே வந்துச்சு? விசுவாசமே வந்துச்சு. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. நம்முடைய ஜீவியத்தில் அவிசுவாசம் வரவே கூடாது. தோமா சொன்னா, நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொல்றீங்க, ஆனா நம்பல. நான் என்ன செய்யணும்? கைகளிலும் அவருடைய விழாவிலும் நான் தொட்டு பார்த்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன். அப்பதான் அவர் வந்து சொன்னாரு, தோமாவே நீ எப்படி இரு, அவிசுவாசி ஆயிராம எப்படி இரு விசுவாசி. நீ ஊழியக்காரன் 2வது ஸ்டெப், முதல்ல விசுவாசியவே இல்லையே நீ. மார்க் 16ஆம் அதிகாரத்தில் இயேசு கடிந்து கொண்டார். அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தையும் குறித்தும் கடிந்து கொண்டார். 16-14 மார்க் 16-14. தப்பா சொல்லிட்டேனா? தம்மை கண்டவர்களை அவர் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய
அவிசுவாசத்தை குறித்து கடிந்து கொண்டார். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கு இராதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். கர்த்தர் சொன்னா செய்வார். அது செய்யற வரைக்கும் நீ அமைதியா இருக்கணும். நான் கூட சில நேரத்தில் ஏன் ஆண்டவரை இவ்வளவு லேட் பண்றீங்க, ஏன் செய்யலையா, செய்ய மாட்டீங்களா, எப்படிலாம் பல காரியங்களுக்கு நெஞ்சிருக்கேன், ஜெபிச்சிருக்கேன். தப்பு. நம்முடைய ஜீவித்துல வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது? அவிசுவாசமான வார்த்தைகள் வரவே கூடாது. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி பிளேட்டை மாற்றி மாற்றி பேசுறது ஆபிரகாமுடைய ஒரு பழக்கம். ஒரு இடத்துல மனைவிமா, இன்னொரு இடத்துல என்ன செய்யறது, என் சிஸ்டருங்கிறது. சொன்னானா? குழப்பனது யார் தான்? இவன் சிஸ்டர்ன உடனே அவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? கூட பிறந்த சிஸ்டர்னு நினைச்சுக்கிட்டான். அதான் விஷயம். அப்படிதான் பைபிள்ல இருக்கு. அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது அவன் கேட்கறான், நீ உன் சகோதரின்னு சொன்னாயே. ஆமா, எனக்கு ஒரு விதத்துல இவன் மனைவி, ஆனா என் தகப்பனுக்கு இவ யார் கிடையாது? மகா கிடையாது. என் தாய்க்கு மகா கிடையாது. இப்படி பிளேட்டை மாத்துவான். சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யக்கூடாது? வார்த்தைகளை மாற்றக்கூடாது. புருஷன்ட்ட ஒன்று பேசுறது, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட ஒன்று பேசுறது, பாஸ்டர்ட்ட ஒன்று பேசுறது, அப்படியே ட்ரிப் பண்ணி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது? வேர்டை மாற்றக்கூடாது. கரெக்டா சொல்லு. நீ உன் மனைவின்னு சொல்லிட்டா பிரச்சனையே நெஞ்சிருக்கும், முடிஞ்சு போயிடும். நீ இந்த பூர்ண பிரதிஷ்டையில் நிற்கிற மாதிரி சிஸ்டருங்கிறது, பிரச்சனை வந்தா இப்படி பிளேட்டை மாத்துறது, அப்படி மாத்துறது, இதெல்லாம் இந்த கதையெல்லாம் நீ பேசக்கூடாது. ஒழுங்கா பேசு. ஆபிரகாம் தானே நீ? விசுவாசத்தின் தகப்பன் தானே? விசுவாசம்லாம் நினைக்கிற. கர்த்தர் உனக்காகத்தானே கிரியை செய்கிறார். உன்னை நடத்துறார், உன்னை போதிக்கிறார், உனக்கு போஷிக்கிறார், உன்னை பராமரிக்கிறார். தெளிவாரு சத்தியத்தில். சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரிலாம் வேர்ட்ஸை மாற்றி மாற்றி எல்லாரையும் குழப்பக்கூடாது. அன்னைக்கு அபிமெலக்குக்கு அடி விழாத குறை தான். அடுத்து தீர்க்க தரிசனமே சொல்லாத ஒரு தீர்க்க தரிசி அவன். ஆபிரகாம் தீர்க்க தரிசனம் சொன்னானா? ஆபிரகாம் தீர்க்க தரிசனம் சொன்னானா? நீங்க எல்லாம் சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்க. ஆனா தீர்க்க தரிசனம் சொன்னானான்னு எனக்கு தெரியல. பைபிள் இருக்கா? எங்காவது இருக்கா? தெரியல. தெரியாம தான் சொல்றேன். நான் இதா சொல்லல, எனக்கே டவுட் ஆயிடுச்சு. இப்போ ஆபிரகாம் தீர்க்க தரிசனம் சொன்னானா சொல்லலையா? ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் ஒரு தீர்க்கதரிசி. இங்க இன்னைக்கு சபையில இது இப்படிப்பட்ட தீர்க்கதரிசி தான் இருக்கான். பேரு தான் தீர்க்கதரிசி. ஒரு தீர்க்கதரிசனம் கிடையாது. ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்ல பாத்தீங்களா? ஒரு தீர்க்கதரிசனம். 18 ஊழியக்காரங்க, 200 விசுவாசி. ஆனா என்ன கிடையாது? என்ன கிடையாது? ஆனா என்னது? நான் பரியாசத்துக்கு சொல்லல. நான் ஒரு லோக்கலுக்கு போனேன். ஒருத்தர் பேர் கேட்டேன், தீர்க்கதரிசின்னாரு. இல்லை பேரு கேட்டேன், பேர் தான் தீர்க்கதரிசின்னாரு. உங்களுக்கு ஆள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தூக்கி வாரி போய் பேரே தீர்க்கதரிசியா? ஆமா, இப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி. அப்ப விசாரிச்சா சொல்றாங்க, அவர் பயங்கரமா தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காரு. அன்னைக்கு என் பிரசங்கம், நீ தீர்க்கதரிசனத்தை விட்டு விட்டாயோ பிரசங்கம், உனக்கு ஊழியத்தில் பிரச்சனை வரும். தீர்க்கதரிசிகளுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. எரேமியா தீர்க்கதரிசனம் சொன்னதுனால தான் அவனுக்கு என்ன வந்துச்சு? போராட்டம் வந்துச்சு. நிலவரையில் போனான், அடிக்கப்பட்டான், உளையான சேற்றில் அமிழ்ந்தினான். ஒரு அப்பம் ஒரு நாளைக்கு கிடைச்சது. கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் காரணம் என்னதுதான்? தீர்க்கதரிசனம். அன்னைக்கு அந்த பிரசங்கம் முடிச்சுட்டு தான் நான் அங்கே உட்காந்து பேசுறேன். அந்த விசுவாசி பேர் என்னது? அப்ப சொல்றாங்க, இவர் ஆரம்ப காலத்தில் பயங்கரமான தீர்க்கதரிசியா இருந்தாருன்னாங்க. இப்போ ஆபிரகாம் தீர்க்கதரிசி, ஆனா ஒரு நாள் கூட சொன்னதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னைக்கோ ஒரு நாள் சொல்லியிருக்கான், அதுக்கு பிறகு என்ன செய்யல? சொல்லல. இங்க இருக்கிற எல்லாரும் தீர்க்கதரிசிகள் தானா? பைபிள் படி ஊழியக்காரங்க அவ்வளவு வெறும் தீர்க்கதரிசிகள். அப்படித்தான் பைபிள் சொல்லுது. என்னுடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகள், தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரர். அப்படி ரெண்டுக்குமே வசனம் அப்படி மாறி மாறி வரும். அப்ப விசுவாசிகள் எல்லாரும் நீங்களாம் ஊழியக்காரங்க தானே?
விசுவாசிகள் ஊழியக்காரங்களா இல்லையா? லேவியராகமம் 25 கடைசி 25-55. இஸ்ரவேல் புத்திரர்லாம் யார் தான்? விசுவாசிகள்லாம் ஊழியக்காரங்க. அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை 200 திருக்கசனெல்லாம் வரணும். பட்ட 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 பட்டன்னு வெடிக்கணும்ல எல்லாம். ஆபிரகாம் தீர்க்கதரிசி, தீர்க்க தரிசனம் சொல்லாத ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தருடைய வார்த்தை இல்ல. தீர்க்கதரிசிகளுக்கு என்ன இல்லாமல் போயிருச்சு? கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் போய்விட்டது. அப்படி இருந்தாலும் இப்ப ஸ்டைலா அதை அடக்கி வச்சிடறாங்க. யாராவது சொல்லட்டும். தயவு செய்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் சபைக்காக அனுப்பப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு தீர்க்கதரிசிக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வந்தா நீ அதை சொல்லிடணும். நீ அதை சொன்னீன்னா அது ஒரு எச்சரிப்பா இருக்கும். ஒருவனை தூக்கி விடுறதா இருக்கும், ஒருத்தனை உயிர்ப்பிக்கிறதா இருக்கும், ஒருத்தனை குணமாக்குறதா இருக்கும். நீ அந்த வார்த்தையை சொல்லாத பட்சத்தில் நீ யாரு? குற்றவாளி. அவனுடைய இரத்தப்பழியை நீ என்ன செய்வாய்? நீ சுமப்பாய். இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் தீர்க்கதரிசிகள். கர்த்தருடைய வார்த்தை கிடைச்சதுன்னா நீங்க சொல்லாம இருக்க கூடாது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பயப்படாது. ஆபிரகாமுக்கு எப்படி போவோம், எப்படி நடக்கும், இது நடக்குமா, அது நடக்குமா, ஏதோ காணான்னு ஒன்று சொல்றாரு, இது கிடைக்குமா, ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு உள்ள. இது சக்சஸ் ஆகுமா, இது நடக்குமா, இது நடக்குமா, இப்படி இதே ஒரு பயத்தின் ஆவி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பயம். அடுத்து ஆதியாகமம் 24:4. ஆனேட்டு என்னதான் ஆபிரகாம் கதை சொன்னாலும் கல்யாணம் கட்டும் போது எங்க வந்துட்டான்? எங்க போயிடு, எங்க போயிடு, என் இனத்திட்ட போய் கல்யாணம் கட்டுங்கிறான். வந்துருச்சா ஜாதி? ஜாதி உள்ள வந்துருச்சு பாத்தீங்களா? ஒரு விசுவாசியினுடைய ஒரிஜினல் கலரை கண்டுபிடிக்கணும்னா கல்யாணத்தில் கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டா சாவுல கண்டுபிடிக்கலாமா? இந்த ரெண்டுல தான் கண்டுபிடிக்கலாம். ஒரு விசுவாசிய அவனுடைய ஒரிஜினல் கலரை எப்பதான் கண்டுபிடிக்கலாம்? அவன் சாயம் பூசியிருக்கானா, என்ன பூசியிருக்கான், பெந்தேகோஸ்னு ஒரு சாயத்தை பூசி விசுவாசின்னு ஒரு சாயத்தை பூசியிருக்கானாங்கிறத எப்பதான் கண்டுபிடிக்கணும்? கல்யாணத்தில் கண்டுபிடிக்கலாம். அவன் சரியான விசுவாசத்தில் நிற்கிறானான்னு சாவுல கண்டுபிடிக்கலாம். அப்பந்தான் இவன் சம்பிரதாயம் அதெல்லாம் கண்டுபிடிப்பான். கரெக்டா வந்துட்டான் பாருங்க ஆபிரகாம். சுத்தி சுத்தி எங்க வந்துட்டான்? எகிப்துக்கு போகக்கூடாது, விட்டு வந்த இடத்துக்கு போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் நாள் இவனை சந்திச்சு முதல் தரிசனத்தில் கர்த்தர் பேசுற வார்த்தைக்கு வாங்க. ஆதியாகமம் 12:1. முடிஞ்சுதா? கர்த்தர் ஃபர்ஸ்ட் சொன்னது என்னது? முதல்ல உள்ள வந்த உடனே சொன்னது என்னது? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விடு. இப்ப இங்க என்ன சொல்றான்? இங்க என்னாச்சு? 24 நாள்ல நீ எங்க போ? என் தேசத்துக்கும். கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டியா? ஜாதி வந்துருச்சா? அது என்னதான் இருந்தாலும் அது வேற ஜாதியில கட்டி கொடுத்தா அவ்வளவு சரி வராது. அந்த புத்தி இந்த புத்தி என்ன செய்யாது? சேராது அப்படின்னு சொல்றான். சேரும். நீ சரியா இருந்தா என்ன செய்யும்? சேரும். உன் புத்தி சரியில்லைன்னா ஒன்னும் என்ன செய்யாது? சேராது. ஆண்டவருடைய திட்டங்கள்ல மாற்றங்கள் கிடையாது. நம்ம தான் மாற்றி வச்சுட்டு அலைகிறோம் ஜாதியை பார்த்துட்டு. அவன் பாருங்க உடனே எலியாசர் சொல்றான், ஒருவேளை அந்த பெண் வராவிட்டால் நான் உன் குமாரனை எங்க கொண்டு போட்டுமா? எகிப்துக்கு கொண்டு போட்டுமான்னு ஒரு கொஸ்டின். என் பிள்ளைய மட்டும் நெஞ்சிடாத, அங்க கொண்டு போயிடாத. கர்த்தர் அதெல்லாம் செய்வாரு. எல்லாம் கர்த்தர் தான் செய்வாரு. ஜாதியில போய் கரெக்டா பண்ண பார்த்துட்டு இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. கூட்டிட்டு ஓடுறவனு இதே வசனம் தான் சொல்றான். அப்படித்தானே?
எல்லாரும் கல்யாணம் முடியும் போது இந்த வசனத்தை எழுதுறது. இந்த காரியம் எப்படியா கர்த்தரால் வந்துச்சு? உன் பொண்ணால தானே வந்துச்சு, உன் பையனால தானே வந்துச்சு, உன்னால தானே வந்துச்சு. எதுக்கு கர்த்தருடைய வசனத்தை நீ அசிங்கப்படுத்துற? தேவனுடைய நாமத்தை வேணிலே வழங்காதே. அதுக்கு பரிசுத்த விவாகம்னு நீ கார்டுல போடாத. தவறான உறவு முறை இஷ்டத்துக்கு கல்யாணம் கட்டுறவனுக்கெல்லாம் பரிசுத்த மெய்வி பாச கேசி சொல்லுவாரு. பரிசுத்தங்கிற வார்த்தையை அந்த கல்யாண கார்டில் நினைச்சக்கூடாது, போடக்கூடாது. கல்யாணத்தை கட்டி கொடுக்குற கல்யாணத்தில் என்ன பரிசுத்தம் வாழுதும்பாரு. கல்யாணம் கட்டி கொடுக்கறதே கல்யாணம், அதுல என்ன பரிசுத்தம்? அதனால அவர் தூத்துக்குள்ள இருக்கும்போது ஒரு கல்யாண கார்டுலயும் எது கிடையாது. கார்டு அடிச்சு கொடுத்தா தூக்கிட்டு ஓடும்பாரு, அதை எடுத்துட்டு வா. பரிசுத்தங்கிற வேர்டை நினைச்சக்கூடாது. விவாக அழைப்புதல் இல்ல மெய் விவாகம்னு போடு, அதோடு ஓடி போயிரு. எது போடாத? அது என்ன மெய் விவாகம் பொய் விவாகம்? விவாக அழைப்புதல் முடிஞ்சிட்டு. இதுக்கு பரிசுத்த மெய் விவாக அழைப்புதல். அது இவங்க பேசிக்குவாங்க, டேட்டிங் சேட்டிங்லாம் பண்ணிக்குவாங்க. எனக்கு வேணும்னு தலைகீழ நிற்பான் சிம்சோன மாதிரி. அதுக்கு கட்டி வச்சுட்டு இந்த காரியம் என்ன செய்யக்கூடாது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அடுத்து இதுக்கு வசனம், தேவன் இணைத்தது என்ன செய்யக்கூடாது. தேவனே இணைக்கலையே, நீ தானே நினைச்சுக்கிட்ட. இப்படி சபைகளில் சில கல்யாணம் கட்டி வைக்கிறதுனால சபை தீட்டுப்படுது, சபை வளர்ச்சி அடையாது. நான் சொல்றேன், நீ சொல்றத ரெக்கார்டு கூட பண்ணிக்க, பக்காவா அடிச்சுக்கோங்க. எல்லாரும் ஹார்ட்ல அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கோ. ஜாதி பார்த்து ஜாதி கல்யாணம் கட்டினா அந்த சபை உருப்படாது, வளராது. ஒண்ணு, இஷ்டத்துக்கு கல்யாணம் சுத்திட்டு அவனுக்கு சபையில கல்யாணம் கட்டி இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நலம்புலம் ஒன்றும் பேசக்கூடாது, தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவன், பரிசுத்த மெய் விவாக அழைப்புதல், இப்படி போட்டா சபை வளராது, சபை தீட்டுப்பட்டுருது. அது பிறகு அந்த சர்ச்சு குரோத்தே ஆகாது. அதுக்குத்தான் சில சபைகளில் உள்ள விடுறதே கிடையாது. இப்படிப்பட்ட கேஸ் எல்லாம் முடிச்சு, உனக்கு 2 பேரும் பேசி பழகிட்டீங்களா, போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நெஞ்சிட்டு போ, கல்யாணத்தை கட்டிட்டு வீடு போய் சேரு. 1 வருஷம் கழிச்சு சபைக்கு என்ன செய், வா. அதுக்கு 1 வருஷத்துக்குள்ள உடனே கத்தரை அடிச்சு கிடிச்சு சிரிச்சித்து உன் வாழ்க்கையில் நஷ்டம் கஷ்டம்லாம் ஏற்பட்டு நீ உருண்டு பிறண்டு என்ன செய், இயேசுவே சரண்னு காலில் விழு. அப்படிதான் சபைக்கு வந்தாதான் நீ சபையில் ஒழுங்கா இருப்ப. நீ எல்லாம் பண்ணிட்டு உனக்கு பரிசுத்த விவாக அழைப்புதல் இங்க ஒண்ணு அடிச்சு இங்க கல்யாணம் கட்டி வச்சா நீ சபையில எப்படி இருப்ப? இப்படிதான் இருப்ப. இதே புத்தி தான் உனக்கு இருக்கும் சபைக்குள்ளே, உள்ளே விடக்கூடாது. கர்த்தர் அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் பயங்கர ஷார்ப்பா இருந்தார். இப்படி பண்றவனெல்லாம் உடனே சபையிலே அவனை கொலை செய்ய கடவண்டார், கல்லெறிஞ்சு கொலை செய்ய. இப்படி துன்மார்க்கத்தை சபையை விட்டு என்ன செய், அகற்றினார். இப்ப நம்ம அப்படி அகற்றுறோமா? இல்ல, எல்லாத்தையும் கண் சாடையா அப்படியே கண்ணை மூடிக்கிறது. அது வரைக்கும் கண்ணு திறந்திருக்கும், அப்போ பார்த்து கண்ணை மூடிக்குவாங்க. போட்டு ஏதோ ஒன்று நடக்கட்டும் அப்படி விட்டு தான் கண்சாடையா விடுகிறவன் நோவு உண்டாக்குகிறான், சபையில நோவு உண்டாகும். ஆபிரகாம் ஊரெல்லாம் கதை சொல்லுவான். ஆனா கடைசியில் பாருங்க, கர்த்தர் ஃபர்ஸ்ட் அவனை டச் பண்ண முதல் வார்த்தை, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு விடு சொன்னாரா? கரெக்டா. ஃபர்ஸ்ட் அவனை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில முதல் தேவனுடைய டச்சிங்கே அதுதான். உன் தேசத்தை விடு, அடுத்து உன் இனத்தை விடு, அடுத்து உன் தகப்பன் வீட்டை விடு. ஆதியாகமம் 24 நாள்ல என் தேசத்துக்கு போ, என் இனத்தாரத்துக்கு போ, அங்க போய் எங்க ஆள் ரிலேஷன்லாம் இருப்பாங்க, கரெக்டா போய் என் தேவனாகிய கர்த்தர் இதை உனக்கு செய்வார், நல்லா செய்வார். இதனால் முடிவு சொல்றேன், ஆபிரகாமுடைய முடிவை சொல்றேன். இவ்வளவும் செஞ்சான். எகிப்துக்கு போனா, லோத்தை பிரிச்சு விட்டான், ஜப நேரத்தில் தூங்குனான், சந்ததிக்கு சாபத்தை வாங்கி கொடுத்தான். அதுக்கு பிறகு லோத்துக்காக யுத்தம் பண்ணான், தன்னுடைய ஆளுங்கன்னா யுத்தம் பண்ணுவான். ஆகாரை சேர்த்துக்கொண்டான், அடிமைத்தனத்தை சேர்த்துக்கொண்டான், யாருக்குமே தெரியாம கேத்தூரால சேர்த்துக்கிட்டான். மறைவான குற்றம், மறைவான பாவம். மகனை பத்தி சொன்னா பயங்கர துக்கம், சூழ்நிலைகளில் வித்தியாசமான வார்த்தையை சொல்றது. அடுத்து அவிசுவாசமான வார்த்தை, தீர்க்கதரிசனமே சொல்லாம தீர்க்கதரிசனி பேர்ல சும்மா சுத்திட்டு அலைஞ்சது, பயந்தது, மேரேஜில் ஜாதி பார்த்தது. இவ்வளவும் செஞ்சா முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? ஆதியாகமம் 25:9 அவனுடைய ஓட்டம் முடியுது. 8:9 யார் வந்துட்டா?
இஸ்மவேல் வந்துட்டானா? நீ வாழ்க்கை சரியில்லைன்னா சாவுல யார் வந்து நிப்பா? பிசாசு வந்துடுவான். ஃபைனல்ல வந்துட்டான், இஸ்மவேல் வந்துட்டான். துஷ்டன் எங்க வந்தாச்சு? உள்ள வந்துட்டானே. துரத்தி விடப்பட்ட ஆளு சுத்தி சுத்தி வந்துட்டானா? உங்களுடைய முடிவு நல்லா இருக்கணும். பிள்ளையாம் சொல்றான், என் முடிவு நீதிமான் மரிப்பது போல் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக. அது அவ ஆசை. ஆனா அப்படி நடந்துச்சா? ஜீவியம் சரியில்லை, அப்படி முடிவு இல்லை. ஆபிரகாம் என்னதான் இஸ்மவேலை துரத்தி விட்டு நன்கொடை வர கொடுத்துட்டான், எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, எல்லாம் செட்டில் பண்ணி ஒதுக்குனாலும் சாவுக்கு யார் வந்தாச்சு? இஸ்மவேல் வந்துட்டான். உன்னுடைய முடிவில் பிசாசு வந்து நிற்பான். ஃபைனல் ரவுண்ட்ல வந்து நின்றுவான். நீ கரெக்டா அதை துண்டிச்சு விடலைன்னா, உன்னுடைய வாழ்க்கையில நீ சரியான முடிவு எடுக்கலைன்னா, உன் முடிவில் பிசாசு வந்து போராடும். அசுத்தாவி போராடும், மாமிசம் போராடும், தோல்விகள் போராடும், பொல்லாத வல்லமைகள் போராடும், சொப்பனங்கள் பொல்லாத சொப்பனங்கள். ஒன்று ஓட்டம் வந்து ஜெயமா சமாதானமா முடியாது. கொஞ்ச நேரம் எல்லாரும் தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில், கர்த்தாவே, என்னை நீர் வேறு பிரித்து என்னை கொண்டு வந்து இந்த விசுவாச பாதையில் கொண்டு வந்தீர் சுவாமி. இந்த விசுவாச பாதையில் எனக்கு நீர் எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறீர். வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறீர். எவ்வளவோ போராட்டங்களை நீர் என்னோடு கூட இருந்தீர். எனக்கு ஆசீர்வாதமாக நடத்தினீர். ஆனால் என்னுடைய ஜீவியத்தில் நான் சூழ்நிலைகள் மத்தியில் நான் எகிப்துக்கு போனேன். வாக்குவாதத்தை நான் ரொம்ப சுலபமாக தீர்த்து வைக்க வேண்டிய நான் பிரிவினை உண்டாக்கிவிட்டேன். ஜப நேரங்களில் நான் தூங்கி இருக்கிறேன். என்னுடைய சந்ததி, என்னுடைய ஊழியம் சாபத்துக்குள்ள போறதுக்கு நான் ஒரு காரணம். மாம்ச பந்தம் எனக்குள்ள, மாம்சீக ஐக்கியம் இருந்தது. அடிமைத்தனத்தை என்னோடு சேர்த்து கொண்டேன். மறைவான குற்றங்கள், கேத்துராளுக்கு இடம் கொடுத்தேன். மற்றவர்கள் என்னை பற்றி, என்னுடைய பிள்ளைகளை பற்றி சொல்லும் பொழுது நான் விசனப்பட்டது தவறு. அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்தது தவறு. சூழ்நிலைகளில் வார்த்தை மாறி மாறி பேசினேன். கர்த்தருடைய வார்த்தை இருந்தும் நான் பேசாமலே தீர்க்க தரிசனத்தை அடக்கி வைத்து விட்டேன். கர்த்தர் செய்வாரா என்கிற ஒரு கேள்வியும் அவிசுவாசம் எனக்குள் போராடி கொண்டே இருந்தது. சூழ்நிலைகள் மத்தியில் நான் ஜாதி, சம்பிரதாயங்கள், பட்சவாதங்கள் எனக்குள் வந்துவிட்டது. கர்த்தாவே, என்னை மன்னியும். என்னுடைய முடிவு ஜெயமாய் மாற வேண்டும். என்னுடைய முடிவில் இஸ்மவேல் வரக்கூடாது. என்னுடைய முடிவில் ஈசாக்கு மட்டுமே வர வேண்டும். ஆமென். எல்லாரும் கொஞ்ச நேரம் முழங்கால் போட்டு கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவருடைய பாதத்தில் ஆபிரகாமுக்குள்ள உள்ள குறைகள் நமக்குள்ள இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து அறிக்கையிட்டு தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒப்புரவாகிக் கொள்வோம். சூழ்நிலைகளிலே எகிப்துக்கு போனது கர்த்தாவே, வாக்குவாதங்களை கர்த்தாவே நிறுத்தாமல் பிரிவினைகளுக்கு இடம் கொடுத்தது மன்னியும் ஆண்டவரே. ஜப நேரங்களில் கர்த்தாவே நித்திரைக்கு இடம் கொடுத்ததெல்லாம் மன்னியும் கர்த்தாவே. அநேக தோல்விகளுக்கு நாங்களே காரணமாய் அமைந்ததெல்லாம் மன்னியும் ஆண்டவரே. அடிமைத்தனங்களை மறுபடி எங்களுக்குள்ளே அனுமதித்தது தவறு சுவாமி. மறைவான குற்றங்களை மன்னியும் கர்த்தாவே. சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி பேசுறதெல்லாம் மன்னியும் ஆண்டவரே. எங்களுடைய அவிசுவாசங்களை மன்னியும் ஆண்டவரே. பயத்தையும் திகழையும் ஆண்டவரே, அவநம்பிக்கையை எடுத்து போடும் ஐயா ஆண்டவரே. பட்சவாதம் உள்ளவளா நாங்கள் காணப்பட்டது கர்த்தாவே. மறுபடி இஸ்மவேலுக்கு இடம் கொடுத்தது ஆண்டவரே. ஆபிரகாமுக்குள்ளே மறைந்திருந்ததான தோல்விகள் நமக்குள்ளே இருந்தால் அறிக்கை என்கிற ஒரு வழி மூலமாக அதை நாம் வெளியே தள்ளிவிடலாம். அது அறிக்கை மூலமாக அது வெளியே போய்விடும். அறிக்கை பண்ணப்பட்டால் அந்த பாவத்துக்கு உயிர் இல்லை, அது அடிபட்ட மாதிரி, அது தலை நசுக்கப்பட்டது போல. ஆமென். இந்த ஆபிரகாமுடைய காரியங்களில் 10-15 காரியங்கள் கேட்டோம். அது அப்படிப்பட்ட தோல்விகள் நமக்குள்ள இருக்குமானால் நாம எழும்பி அறிக்கையிடும் பொழுது அந்த ஆவி அடிபடுகிறது, தலை நசுக்கப்படுகிறது. ஆமென். எனக்குள்ளும் கூட இந்த ஆபிரகாமின் தோல்விகள் மறைந்திருந்தது. நான் அதை உணர்கிறேன், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன் என்று எண்ணுகிறவர்கள் எழும்பி அறிக்கை